வணக்கம் நண்பா, வெல்கம் டு திங்க் அபார்ட் ரிடில்ஸ் சேனல். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரரை யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டு அவர் வீட்டுல இருந்து நிறைய நகைகளையும் பணத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க. இந்த தகவல் கிடைச்சோடனே ஏஜென்ட் கே அந்த இடத்துக்கு வராரு. ஸ்பாட்டுக்கு வந்த ஏஜென்ட் கே தன்னுடைய ஸ்டைல்ல அவருடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. கொஞ்ச நேரம் அங்க இருக்க க்ளூவை தேடின ஏஜென்ட் கே எப்படி இருந்தாலும் கொலைகாரன் அபார்ட்மெண்ட் கேட் வழியா தான் வந்தாகணும். அப்படி வரும்போது கண்டிப்பா செக்யூரிட்டி கேமரால அவன் மாட்டி இருக்கணும்னு நினைச்சு செக்யூரிட்டி ரூம் போய் செக்யூரிட்டி கேமரா வீடியோஸ் எல்லாம் பாக்குறாரு. ஆனா அந்த கொலை நடந்த நேரம் தெரியாததாலையும் அது மட்டும் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்து போன காரணத்தாலையும் யாரு கொலைகாரன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல ஏஜென்ட் கேக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்பதான் ஏஜென்ட் கேக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது. உடனே கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. கொலை நடந்த டைமையும் கண்டுபிடிக்கிறாரு. ஏஜென்ட் கே எப்படி அந்த கொலை நடந்த டைம் கண்டுபிடிச்சாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா நம்பர் 1 போட்டு கமெண்ட் செக்ஷன் உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த அபார்ட்மெண்ட்ல கொலை நடந்த நேரத்தை எப்படி ஏஜென்ட் கே கண்டுபிடிச்சிருப்பாருன்னா கீழே கிடக்கிற அந்த வாட்சை வச்சுதான். எப்படின்னா அந்த நபர் கொல்லப்பட்டதும் கீழே விழுந்திருக்காரு. கீழே விழுந்த அதிர்ச்சியில அந்த வாட்ச் நின்றுருக்கு. சோ சரியா 2:42 மணிக்கு அந்த கொலை நடந்திருக்கு. உடனே ஏஜென்ட் கே செக்யூரிட்டி ரூம் போயிட்டு 2:42 இருந்து 1/4 மணி நேரம் முன்னாடி வரைக்கும், அதாவது 2:30 மணில இருந்து 2:42 வரைக்கும் யார் யாரு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து போயிருக்காங்கன்னு பார்த்ததுல ஒரு நபர் முகமூடி போட்டுட்டு உள்ள வரதை கண்டுபிடிக்கிறாரு. உடனே ஏஜென்ட் கே கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடினதுல சில க்ளூக்கள் கண்டுபிடிக்கிறாரு. ஒருவேளை டிடெக்டிவ் இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா எதெல்லாம் க்ளூவா எடுத்திருப்பீங்க அப்படின்ட்டு நம்பர் 2 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஏஜென்ட் கே அங்க இருக்கிற ஒரு பர்சனல் டைரி எடுக்கிறாரு. அதை எடுக்கும்போது கீழே ஒரு பேப்பர் இருக்கிறது கவனிக்கிறாரு. அந்த பேப்பர்ல 44 நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா அப்படின்னு எழுதியிருக்கு. கண்டிப்பா இது அந்த கொலைகாரனை விட்டுட்டு போயிருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத ஏஜென்ட் கே யோசிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் அவருக்கு கால் பண்ணி அர்ஜென்ட்டா நியூயார்க்ல இருக்கிற பேங்குக்கு வர சொல்றாரு. நியூயார்க்ல இருக்கிற ஒரு பேங்குக்கு 2 பெரிய பணக்காரங்க வராங்க. அவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது யாரு மிகப்பெரிய பணக்காரர்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. ஒருவேளை அவங்க 2 பேத்துல யாரு பெரிய பணக்காரங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருக்கிற 2 பேத்துல யாரு பெரிய பணக்காரங்கன்னா லெஃப்ட்ல இருக்கிற இவருதான். எப்படின்னா ரைட்ல இருக்கவங்க என்னதான் நிறைய தங்க நகைகளை வச்சிருந்தாலும் அவரு திவாலாயிட்டதா கையில ஒரு நோட்டீஸ் வச்சிருக்காரு. சோ லெஃப்ட்ல பணத்தோட இருக்கிற இவரு தான் பெரிய பணக்காரரா இருக்கணும். 2 பேத்துல யாரு பெரிய பணக்காரன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாஸ்க் போடுறதுடன் அந்த நபரை சுட்டு கொண்டுட்டு அவருடைய பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான். நியூயார்க்கு போயிட்டு இருக்க ஏஜென்ட் கே கொலைகாரன் விட்டு போன ஹிண்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு அன்னை தேதியில இருந்து 44 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தோணுது. அன்னை நாள்ல இருந்து 44 நாள் முன்னாடி எந்த நாள் வந்திருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. கொலை நடந்த நாள் நவம்பர் 25 மண்டே. அதுல இருந்து 44 நாள் முன்னாடி என்ன டே என்ன டேட் வந்திருக்கணும் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கு. 7 நாள் கழிச்சு அந்த நாள் திருப்பி வரும். அதாவது மண்டேல இருந்து 7 நாள் கழிச்சு திருப்பி மண்டே வரும். சோ இப்ப 44 7 நாள் டிவைட் பண்ணா 6 வாரங்கள் வரும். அது கூட 2 நாள் சேர்த்து வரும். அப்போ 6 வாரத்துக்கு முன்னாடி வர மண்டேல இருந்து 2 நாள் கம்மி பண்ணா என்ன நாள் வருதோ அதுதான் இதுக்கான ஆன்சர். சோ இதுக்கான ஆன்சர் அக்டோபர் 12. இந்த ஆன்சரை சரியா கெஸ் பண்ணி ஏஜென்ட் கே அந்த டைரி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல சில குறிப்புகள் இருக்கு. ஒரு ஜோக்கர், ஒரு குதிரை, ஒரு ஆந்த, ஒரு டிக் மார்க். இதுதான் அந்த கொலைகாரன் விட்டுட்டு போன ஹிண்ட்ஸ். இதை வச்சு அந்த கொலைகாரனோட பேர் என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. டைரியில இருக்க இமேஜஸ் உடைய பேர்ல என்னன்னா ஜோக்கர், ஹார்ஸ், அவுல், அப்புறம் இந்த டிக் மார்க் நைக் கம்பெனியோட சிம்பிள். இந்த 4 வார்த்தையோடைய முதல் எழுத்தெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஜான் அப்படிங்கிற ஆன்சர் வரும். சோ ஜான் தான் அந்த கொலைகாரன்னு ஏஜென்ட் கே முடிவு பண்ணிடுறாரு. ஒரு வழியா கொலைகாரனோட பேரை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல ஏஜென்ட் கே போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவருடைய கார் டயர் பஞ்சர் ஆயிடுது. ஆனா ஏஜென்ட் கே அர்ஜென்ட்டா நியூயார்க் பேங்குக்கு போயே ஆகணும். சோ அவரு நிறைய பேருக்கு லிஃப்ட் கேட்டு பாக்குறாரு. ஆனா யாரும் லிஃப்ட் கொடுக்க தயாரா இல்ல. அதனால தப்போ சரியோ ஒரு காரை திருடிட்டு போலான்ட்டு ஏஜென்ட் கே முடிவு பண்றாரு. ஏஜென்ட் கேக்கு முன்னாடியே 3 கார் இருக்கு. இந்த 3 கார்ல எது
சேஃபான கார்? எந்த கார் எடுத்துட்டு போனா ஏஜென்ட் கேக்கு உடனடி பிரச்சனை இருக்காதுன்னு கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3 கார்ல எது சேஃபான கார்னா கடைசியா இருக்கிற இந்த கார் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் காருக்கு மேல செக்யூரிட்டி கேமரா இருக்கு. கண்டிப்பா ஏஜென்ட் கே அதை எடுத்தாருன்னா போலீஸ் அலர்ட் ஆயிடுவாங்க. ரெண்டாவது கார்ல ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க. ஒருவேளை அதை ட்ரை பண்ணாருன்னா அந்த லேடி கத்தி போலீஸை கூட்டுருவாங்க. ஆனா 3வது கார் தான் ஆள் இல்லாம நிக்குது. சோ அதை எடுத்துட்டு ஏஜென்ட் கே வேகனா கிளம்பிடுறாரு. பேங்க்ல கொள்ளடிச்சு திருடன் அங்க இருந்து ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப வேகனாவும் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா போலீஸ்க்கு கிடைச்ச தகவல் படி அந்த திருடன் அந்த வழியா தான் புதுசா ஒரு வண்டியை பெயிண்ட் அடிச்சு கொண்டு வரான்னு தெரிய வருது. இது ஏஜென்ட் கேக்கு தெரிஞ்ச உடனே அவர் 3 வண்டியை மடக்கி பிடிக்கிறாரு. ஒரு கார் டாக்ஸி, ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு பீஸா டெலிவரி பாய். இவங்க 3 பேத்துல யார் அந்த திருடன்னு இமிடியேட்டா 10 செகண்ட்ஸ்க்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருக்கிற 3 பேத்துல யாரு திருடனா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான். எப்படின்னா ஆம்புலன்ஸ்ல எப்பயுமே ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ரிவர்ஸ்ல எழுதி இருக்கணும். ஏன்னா அப்பதான் முன்னாடி போற வாகனம் கண்ணாடியில பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த திருடன் பெயிண்ட் அடிக்கிற அவசரத்துல தப்பா பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்துட்டான். ஃபைனலா ஏஜென்ட் கே அந்த திருடனை அரெஸ்ட் பண்றாரு. ஆனா அரெஸ்ட் பண்ற அந்த சின்ன கேப்ல அந்த திருடன் ஏஜென்ட் கேட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த ரிடல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்த கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ஜாய் பண்ண மாதிரியே அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வர்த்தா.